வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள், ரொம்ப அற்புதமான ஆன்மீக விஷயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் எப்போவுமே வச்சுட்டு இருப்போம். வீட்டில் சுவாமி கும்பிடுவோம். இந்த கோயிலுக்கு வீட்டுக்கு நம்ம சுவாமி கும்பிடும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது, இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறோம், என்னென்ன முத்திரைகளில் சுவாமியை தரிசனம் பண்ணலாம், இதை இறைவனே காண்பித்து கொடுக்குறார். அதுதான் உண்மை. அந்த இறைவனே அதை காண்பித்து கொடுக்குறார். அப்படி இறைவன் காண்பிக்கலைன்னா இறைவனுக்கு முன்னிருக்கக்கூடிய அந்த துவாரபாலகர்னு சொல்லுவாள், அவங்க காண்பித்து கொடுப்பாங்க. இல்லை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர்கள் காண்பித்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இறைவனுக்கு முன் இருக்கக்கூடிய வாகனம் அதை காண்பித்து கொடுத்துரும். என்ன சார் ஒரே ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது? எஸ், நான் சொல்கிறத அழகாக பார்த்தேன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிருப்போம். இந்த கோயிலுக்கு போகும்பொழுது ஃபஸ்ட்டு சுவாமியை பார்த்துட்டேன் அப்படின்னா, யோக நரசிம்மரை நீங்கள் எடுத்து பாருங்கள். யோக நரசிம்மர் எப்படி அவருடைய முத்திரைகளை வைத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளை இப்படி வைத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். இந்த மாதிரி சின்முத்திரையில் கைகளை வைத்திருக்கிறத பார்க்க முடியும். ஐயப்ப சுவாமியை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கைகளை இப்படி வைத்திருக்கிறத பார்த்துருக்க முடியும். இந்த சின்முத்திரையை இப்படி வைத்திருக்கிறதை நம்ம பார்த்துருக்க முடியும். இந்த யோக முத்திரையை நம்ம பார்த்துருக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணு, இந்த மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா பாட்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்துட்டேன்னா, ஒரு கையை தலையில் வைத்துக்கொண்டு இன்னொரு கையை சாதாரணமாக நிலையில் வைத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். மேலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி பார்த்துட்டேன் அப்படின்னா, ஒரு கையை மேலே வச்சுருப்பாங்க, இன்னொரு கையை முத்திரையில் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா தெய்வத்திலையும் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வம் முத்திரையை வைக்கலையா, கூட இருக்கக்கூடிய அந்த வாகனம் அல்லனா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சித்தர் அல்லது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மற்ற உபதெய்வதங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அங்கே காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம், அதாவது துவாரபாலகர்னு சொல்கிறவா இந்த முத்திரையை பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருப்போம். அதுதான் அந்த கோயிலினுடைய சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வரத முத்திரைன்னு சொல்லுவாங்க. சுவாமி வச்சுருக்கக்கூடிய முத்திரைகள்லாம் பார்த்துட்டுனா இந்த சின் முத்திரை, அதே மாதிரி இந்த வரத முத்திரை, மகாலட்சுமி வச்சுருக்கக்கூடியது பார்த்துட்டுனா இந்த வரத முத்திரை, இந்த முத்திரைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த முத்திரைகளை ஒன்று நம்ம வைத்து கும்பிடணும், அப்படி இல்லைன்னா பார்த்து அதை வணங்க வேண்டும். இதை வைத்து கும்பிடணும், அப்படி இல்லைனா பார்த்து அதை வணங்க வேண்டும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போகர் பார்த்துட்டீங்கன்னா, போகருடைய படத்தை பார்த்து பாருங்கள். அவர் தியான கோலத்தில் அமர்ந்தது, பழனியில் இருக்கக்கூடிய போகருடைய படத்தை பார்த்தீங்கன்னா தியான கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முத்திரையை வைத்து அமர்ந்திருக்கக்கூடியவரை நம்ம பார்த்துருப்போம். இப்படி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒன்று சித்தர், அப்படி இல்லைன்னா துவாரபாலகர், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற தெய்வங்கள். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாரபாலகர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கைகளில் இப்படி வச்சுருப்பாங்க, அந்த கைகளுக்கு மேலே ஆயுதம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆக இந்த முத்திரையை பார்த்து அதை பார்த்து மனதில் நினைத்து கொண்டு சுவாமியை கும்பிட வேணும். இல்லைன்னா சுவாமி கையில் முத்திரையை வச்சுருக்கார் இல்லையா, அந்த முத்திரையை பார்த்து நம்ம வணங்க வேண்டும். சுவாமி எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமே இருக்குது. முதல்ல பாதத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் சுவாமியினுடைய கையை பார்க்கணும், அதுக்கப்புறம் சுவாமியினுடைய அஸ்திரங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் சுவாமியினுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் சுவாமியினுடைய கண்களை பார்க்க வேண்டும், பிறகு கோபுரத்தை பார்க்க வேண்டும். கோபுரம்னா அவருடைய மேலே இருக்கக்கூடிய சிரசை பார்க்க வேண்டும். இப்படித்தான் அந்த முறைகள் சுவாமியை வணங்குறதுக்கு. இப்படி தான் தீபாராதனையும் காண்பிக்கிற வழக்கங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கு தீபாராதனை காலில் ஆரம்பிப்பாங்க, கையில் அந்த சின்முத்திரை, அதே மாதிரி வரத முத்திரை, அதே மாதிரி அஸ்திரங்களை காமிப்பாங்க, ஹிருதயத்துக்கு காமிப்பாங்க, அப்புறம்தான் முகத்துக்கு காமிப்பாங்க. இப்படி நம்ம சுவாமியை வணங்கும் பொழுதே அந்த சீக்ரெட் ஆஃப் முத்ரான்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்திற்கு அந்த தெய்வத்தை நீங்கள் உட்காந்து தியானிக்கும் பொழுது அந்த முத்திரையை நினைத்து கொண்டு தியானித்தீங்கன்னா போதும், சுவாமியினுடைய கையிலேருந்து வரும் பூர்ணமான எனர்ஜி நமக்கு அழகாக அந்த ஃப்ரீக்குவென்சி செட் ஆகுங்க. இது உண்மையாகவே நீங்கள் செய்து பாருங்கள். இதை நான் கேட்டுட்டு ஒருவேளை அப்படியோ அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் இதே இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது செய்து பாருங்கள், மிகப்பெரிய உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சீக்ரெட் ஆஃப் முத்ராஸ் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.